மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்தீங்க. அதாவது அது சொன்ன வங்கக்கடலா இது நம்முடைய சிங்கக்கடலா? இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த இயக்கமோ இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தியது கிடையாது, இனியும் நடத்த முடியாது அவர்களால். எனக்கு அது ஒரு வருத்தம் என்னன்னா, அதுல கிட்டத்தட்ட 40 விழுக்காடு நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல. 30 கிலோமீட்டர்ல டிராபிக் ஜாம். பாவம், அதுவும் பெண்கள். ஐயா, நாங்க 6 மணி நேரம் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தோம், எப்படியாவது வந்துடணும்னு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறப்ப எனக்குலாம் அப்படியே வலிக்குது. ஐயோ என்னடா இது, அவ்வளோ பேர் இன்னும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை பார்த்து பொறாமையில் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த மாநாட்டை பார்த்து, என்னடா இவங்களை போய் இப்படி ஒரு மாநாடு நடத்தின, நவீனமான தொழில்நுட்பங்கள், ஏஐயில், ட்ரோன்ல இருந்து பாராசைடில் இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அவங்களால தாங்க முடியல. அதனால தான் நம்ம பேரை எப்படியாவது கெடுக்கணும், பொறாமை வயிறுல எரிஞ்சிட்டு இருக்குது ஆளுங்கட்சிக்கு. அதனால தான் யார் யாரையோ ஏவி விடுறாங்க, நம்மளை திட்ட வர்றான். சில பேருக்கு எலும்பு போடுறான், அந்த எலும்பு வாங்கி சில நான் குழைச்சிட்டு இருக்குங்க நம்மளை பார்த்து. வயிற்றுச்சல். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம், அவனுக்கு தெரியல, அந்த எலும்புக்கு தெரியல. அதை பத்தி கவலையே இல்லை. நம்ம நோக்கம் என்ன? சமூக நீதி. இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். ஆனால் அதில் என்னன்னா, சின்னையா நடத்திட்டா. நான் எல்லாம் நடத்தலை மாநாட்டை, நீங்க தான் நடத்துனீங்க. அந்த முழு கிரெடிட் உங்களுக்கு தான். அந்த கிரெடிட் நான் பேர் வேணா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நம்ம கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளும், நம்ம சங்கத்தில் அத்துணை நிர்வாகிகளும், குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், எத்தனையோ மீட்டிங், எத்தனையோ கூட்டம், நேரடியா ஜூம் மீட்டிங் எல்லாம் எப்படியாவது பண்ணிடுங்க, எப்படியாவது பண்ணி தட்டி கொடுத்துட்டு மானத்தை காப்பாத்துட்டா. நடத்துறது மட்டும் இல்ல, பணமும் நிதியும் கொடுத்தீங்க நடத்துவதற்கு. கூட்டத்தையும் கூட்டு வந்து எப்படி எவ்வளோ அமைதியா. இதான் ராணுவ கட்டுப்பாடு. வேற யாராலும் பண்ண முடியுமா? அது வேற எந்த கட்சியாவது பண்ண முடியுமா? என் தம்பிங்க, என் அண்ணன்கள், என் தங்கைகள் காலையில 8 மணி 9 மணிக்கெல்லாம் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு நிகழ்ச்சி 7-8 மணி நேரம் உட்காந்துட்டு 10 மணிக்கு மேல கிளம்புறான். எந்த கட்சியாவது நடக்க முடியுமா? யாராவது இப்படி செய்ய முடியுமா? முடியாது. இதுல என்ன பியூட்டினா என்ன? இதுல அவனே செலவு பண்ணி, அவனே போட்டு, காசை போட்டு, பஸ்ஸை போட்டு, சாப்பாடு 3 வேளைக்கு அவனே எடுத்து வந்து, குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து, காலையில 4 மணிக்கு அங்க இருந்து போறான், டிராபிக் ஜாம்ல போறான். எவ்வளோ பொறுமை! இது வேற எந்த கட்சியாவது 2 மணி நேரத்துக்கு மேல யாராவது உட்காருவாங்களா மற்ற கட்சி மாநாட்டுக்கு? ஏன்? கூட்டிய கூட்டம். அதெல்லாம் நம்ம கூட்டம் கூடிய கூட்டம், அவங்களாவே கூடிய கூட்டம். மற்றெல்லாம் 10 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் குவார்டர் பிரியாணி சாப்பாடு இல்லைன்னா அவன் வரமாட்டான். 2 மணி நேரம் உட்காந்துட்டு பார்ப்பான், ஐயோ எனக்கு எல்லாம் கையில் நடுங்குது போனோம். மற்ற கட்சி, மற்ற இயக்கம் இங்க உட்காந்துருக்கான், 10 மணி ஐயா பேசி முடிக்கிறார், உட்காந்துட்டு இருக்கான். இதாயா ரத்தம், இதான் ரத்த பாசம், இதான் ரத்த பந்தம், இதாயா நம்ம குடும்பம். நம்ம குடும்பம், இது குடும்ப விழா. யார் அரிசி பார்த்தாங்க, யாரும் என்னென்னமோ என்ன இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. அதை நான் சொல்லிட்டேன், இது எங்க குடும்ப விழா, இது எங்க பாரம்பரியம். இந்திர விழா, வசந்த விழா. எங்க அந்த மாமல்லபுரத்துல அந்த கடற்கரையில 1000 ஆண்டுகள் நம் சொந்தக்காரங்க முன்னோடிகள் எல்லாம் அங்க கூடி சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து அந்த சித்ரா பௌர்ணமி எப்போ அங்க மகிழ்வோடு பேசிட்டு போவாங்க. அதான நம்ம பண்ணோம், இதான் நம்ம பண்ணோம். அது மட்டும் இல்ல, என் தம்பிங்களுக்கு இப்ப இருக்கிற 20 வயசு 30 வயசு முன்னெல்லாம் நமக்கு வரலாறு தெரியல. எங்க இருந்து வந்தோம், எதுல இருந்து வந்தோம், சொல்ற விதத்துல சொன்னாதான் அவனுக்கு புரியுது. சொல்ற விதத்துல சொல்லணும். இல்ல நாகப்ப படையாச்சுன்னா யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி அஞ்சலி அம்மாலாம் யாருக்காவது தெரியுமா? நம்முடைய ஆணைமுத்து ஐயானா தெரியுமா? இல்ல. வரிசையா படத்தை போட்டு இவங்க தான் இதான் செஞ்சாங்க, இவங்க தான் இதான் செஞ்சாங்க முன்னோடிகள். எவ்வளோ வள்ளல்கள் சமுதாயத்தில் இருந்தாங்க.
அவங்களுக்கு நம்ம ஏன் அதை போட்டு காமிச்சவங்களுக்கு நீங்க தெரியணும், உங்க பிள்ளை உங்க பேர பசங்க வரலாறு தெரிஞ்சாதான் அந்த எந்த இடத்துல நீங்க எங்க இருந்து நீங்க வந்தீங்க, எங்க இருந்து நீங்க வந்தீங்க, அதை நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பெருமையா நீங்க பார்க்கணும். வரலாறு தெரியலன்னா அப்புறம் அது வாழத்தை வேஸ்ட். அதுக்காக தான் இவ்வளவு செஞ்சது, அந்த வரலாறு எல்லாம் செய்தது. அதனால இதெல்லாம் இந்த மாநாட்டினுடைய வெற்றி இங்க இருக்கின்ற என்னுடைய சக தோழர்கள் தான் யாரு, நான் என்னமோ அது தலைவரோ நீங்க எல்லாம் அதெல்லாம் கிடையாது. என்னுடைய நாட் மை சபார்டினேட்ஸ், யூ ஆர் மை கொலீக்ஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? சபார்டினேட்ஸ்னா எனக்கு கீழே அடிபணிந்து வேலை செய்யறவங்கலாம் கிடையாது. எனக்கு கூட சமமா நின்று பணியாற்றி நம்முடைய இலக்கை எட்டுகின்ற நபர்கள், கொலீக்ஸ். அதான் என்னுடைய மனசுல இருக்கு. அப்படி சொல்லிதான் செய்ய முடியும். இல்ல நான் பெரியவன் நீ பெரியவன் அதெல்லாம் தட்டி கொடுத்துதான் எல்லாம் பண்ணி இன்னைக்கு வெற்றி யாரு? உங்களால் தான் வெற்றி வந்தது. ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாம் ஏன் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதா, திட்டமிட்டு வர முடியாதா என்ன? அது கேட்பாங்க, மாநாடு வேற ஆட்சி வேற. எல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாம் தெரியும் எங்களுக்கு எப்படி செய்யணும்னு. ஒரே ஆண்டுல தமிழ்நாட்டில் மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஊரா போய் மாற்றணும் இல்லை, மனசை மாற்றணும் இல்லை, இப்போ செய்ய முடியாதா என்ன? என்னையா நாங்கள் கேட்டோம், இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு, வேலை கொடு, அதான் கேட்டோம். அது தப்பு. அதுக்காக தான் நாங்கள் கூடணும். எவ்வளோ இந்த மாநாட்டில் எவ்வளோ தடைகள், எவ்வளோ இடைஞ்சல்கள். தூக்கம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. எவ்வளோ தடைகள் வந்தது, ஒவ்வொரு கட்டத்திலும் தடைகள் வந்தது. ஆனாலும் இந்த மாநாட்டை நடத்தி ஆகணும், வெற்றிகரமாக நடத்தணும். எல்லாம் உள்ள வச்சிருக்கு. கேஸ் போட்டாங்க, 4 கேஸ். கடைசியில் அந்த ஒரு கேஸ் என்னன்னா, 36 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோமா, அப்போது மரம் வெட்டினாங்களாம், அதுக்காக மாநாடு இப்ப நடத்தக்கூடாதான். என்னையா அதெல்லாம்? சாலை மறியல் அப்போ வந்து மரத்தை வெட்டினாங்களாம், அதனால இப்ப மாநாடு நடத்தக்கூடாதான் கேஸ். இன்னொரு கேஸ் என்ன, 2013 12 ஆண்டுகளுக்கு முன்பு கலவரம் வந்துச்சான். எங்கயா கலவரம் வந்துச்சு? மகாபலிபுரத்தில் எங்க கலவரம் வந்துச்சு? மரக்காணத்தில் வந்தது. அந்த மரக்காணத்தில் கலவரம் வந்து யாரால வந்தது? பாதிப்பு யாரு? நம்ம தான் பாதிப்பு. நம்ம பிள்ளைங்க கிட்டத்தட்ட 6 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அவன் தான் கொலை செஞ்சான்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்புறம் யார் கலவரம் பண்ணா? எல்லாம் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். எவ்வளவு காலமா இதில் ஏத்துப்ப. அதனாலதான் நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொன்னேன், டேய் தம்பிகளா அமைதியா வாங்கடா சொன்னா இல்லையா? தொலைக்காட்சியிலையும் ஜூம் மீட்டிங்லையும் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாதுடா. யாராவது ஒன்று தகராறு பண்ணா கூட அமைதியா இருந்துட்டு போடா. இப்ப நீ காட்டுறது வந்து நீ சத்திரியனா சாணிக்கியனா? மாநாடு முன்னாடி பண்ணணும், அமைதியா இருக்கு. விவேகம் தான் வேணும். வேகம் அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் வரும். வேகம் வரப்போ எப்போ நீங்க வேகமா இருக்கணும்னு அப்போ நான் சொல்றோம், அப்போ வரும், நேரம் வரும். நமக்கு வேலை நடக்கணும். எனக்கு என்னன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் நடத்தணும், மாநாடு நடத்தணும். ஒரு சின்ன பார் 36 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவத்தை எடுத்துருச்சு, மாநாடு நடத்தணும் கேச போடுறான். ஆனா இதுல ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன அசம்பாவிதம் எதுவுமே இல்லை. அதான்டா என் தம்பி, அதான்டா என் அண்ணன், என் தங்கச்சிக்கு ஒன்று சொன்னா அப்படியே கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு உணர்வாடு, அவ்வளோ உணர்வோடு அவங்களே வந்து செலவு பண்ணி வந்ததெல்லாம். இதெல்லாம் எந்த கட்சி எந்த இயக்கம் இந்தியாவில் நான் சேலஞ்சு பண்றேன், யாராலும் இந்தியாவில் பண்ண முடியாது. இவ்வளோ வந்து பொறுமையா வந்து எவ்வளோ காலமா காத்துட்டு அதே நேரத்தில் உங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளும் அங்கே ஒன்று திட்டமிட்டு ஒன்று செஞ்சு முடிச்சோம். இதெல்லாம் ஏன்னா நம்ம சொல்லணும், ஏன்னா அதுக்கப்புறம் மாநாடு முடிச்சு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம மாநாடு பத்தி பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கணும். யாரும் நடத்தாத மாநாடு, அடுத்து இவ்வளோ நம்ம கூட்டம், இவ்வளோ நிகழ்ச்சிகள், இவ்வளோ வரலாறு யாரும் பண்ண முடியாது. இவ்வளோ செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் சில என்னுடைய தம்பிகள்லாம் இந்த பதிவு போடுறான், அந்த பதிவு போடுறான். இவன் நம்ம எதிரி நமக்குள்ள இல்லையா? நம்ம எதிரி
ஆளுங்கட்சி திமுக நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, அவங்க தான் நம்ம எதிரி. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முடியும். ஏன் கொடுக்கல? இதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம். சாதிவாரி கணக்கெடுப்போ சர்வே எதுவும் நடத்த வேண்டாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் தெரியுமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 1150 நாள். மாநாடப்போ 1136 நாள். இன்னைக்கு 1150 நாள் ஆயிடுச்சு. இவ்வளவு காலமா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து கொடுங்கள். ஏன் தரவுகள் சேகரிக்க முடியாதா? உங்களுக்கு தான் பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் புதுசா அமைச்சிங்களே, கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணீங்களே, 3 மாதத்திற்குள் தரவுகளை சேகரிக்கணும் சொன்னீங்களே, அதுக்கு கொடுத்திருக்கலாமே. ஏன் கொடுக்கல கேட்டா, அதுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ முறை பார்த்தோம். அவரை பார்த்து சந்திச்சோம், கெஞ்சணும், கதறணும். ஐயா பார்த்தார், கெஞ்சினார். கொடுக்குறேன் ஐயா, என்கிட்ட கொடுக்குறேன், நிச்சயமா கொடுக்குறேன். மனசு வேணும் இல்ல? ஏன் நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இந்த சமுதாயம் என்னையா பாவம் பண்ணிச்சு? சட்டம் இருக்கு, தீர்ப்பு இருக்கு, தரவுகள் இருக்கு, சட்டம் எல்லாமே இருக்கு, மனசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பிறகு ஒரு சொல்லு, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க வன்னியர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் இதை 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியதானே? நாங்க போய் பார்த்தோமே, அப்பயே சொல்ல வேண்டியதானே? எங்க ஐயா பார்த்தாரு, சொல்ல வேண்டியதானே? சட்டமன்றத்தில் கேட்டோமே, சொல்ல வேண்டியதானே? இப்ப திடீர்னு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுக்க முடியும். அந்த கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரிகள், அது ஒரு பொய்ய ஒன்று. தெலுங்கானாவில் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் பண்ணிட்டு இருக்காங்க, பீகாரில் முடிச்சுட்டாங்க. சரி, அதையாவது பண்ணுங்க. சர்வே தான் கேட்கிறோம், சென்சஸ் கேட்கல. சர்வே பண்ணது 2 மாதம் தான் ஆகும் தமிழ்நாடு, 2 மாதம். அது பண்ணி இப்ப கூட நினைச்சாருன்னா பண்ணி 2 மாதத்துல பண்ணி கொடுத்துட்டு போலாம். பண்ண மாட்டார், மனசு. அத பேசுங்கடா. உங்களுக்குள்ள பதிவுலாம் போடாதீங்க. எல்லாம் நம்ம ஒரே குடும்பம். இந்த மாநாடை பத்தி பெருமையா பண்ணுங்க. யார் நம்மளை ஏமாத்தினாங்க அதை பண்ணுங்க. போதும் நமக்குள்ள இதெல்லாம் எங்க போடுது அவங்க போடுது, அதோட இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்ம இலக்கு எவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு ஒரு படி ஏறனா 10 படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம மட்டும்தான் போகக்கூடாது, நம்ம மட்டும்தான் முன்னேறக்கூடாது, வேற எல்லாம் போலாம். நம்ம என்ன அடியால் தான் அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நம்மளை கூப்பிடுவோம். ஐயா நீங்க வந்தா பிரச்சனை தீரும். நம்ம போவோம். என்ன ஏன் சத்திரியன் போய் எல்லாம் போய் நின்றுங்கன்னு ஆளுங்களை போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து அடி வாங்கி கேஸை வாங்கி எல்லாம் உள்ள போய் வெளில வந்த உடனே எலெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ ஓட்டு போடுவான்? 0.